தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜாஃபர் சாதிக் வாரத்துலேருந்து 2000 கோடி சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அப்புறம் இந்த 30,000 கோடி சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இந்த ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்த முதலீடு அது என்ன வச்சுன்ற விஷயமா இருக்கட்டும், ஓவராலாக ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட், இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் மணி வந்து எங்கே போயிருக்கு, யாரிடம் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் இருக்குது செஞ்சக்கூடிய நபர்கள் எல்லாமே திமுகவை சார்ந்த திமுகவுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்களாகவே இருக்கும் பொழுது 1000 கோடிக்கு அதிபதியாகவும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் எப்படி பணத்தை வந்து சட்டவிரோதமாக வேறு நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜெகத் ரட்சனுக்கு எத்தனை ஹோட்டல் இருக்குது, எத்தனை காலேஜ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் உலக நாடுகள் முழுக்க வந்து பணம் இருக்குன்னு தெரியாது. ஜெகத் ரட்சன் யாருன்றது நமக்கு தெரியும். அதே போல் ஏவாவேலுக்கு எத்தனை காலேஜ் இருக்குது, என்ன மாதிரி பண்ணுறான்னு ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. அப்போ இது போன்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய திமுகவை எல்லாமே யாரை சார்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள், தலைமையை சார்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. மோடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நீங்கள் ஜூலை மாதம் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நேரடி செக் உதயநிதிக்கு வச்சுருவாங்க அப்படின்ட்டு. அதை இனி வந்து எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க, எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு ஒரு முடியும். செந்தில் பாலாஜி இங்கே உட்கார வச்சுட்டு இருக்க வரைக்கும் ஒன்றுமே நகராது. அப்படி இல்லையா, செந்தில் பாலாஜி சவுக்கையும் ஒரே சிலையில் போடுங்க, 2 பேரும் பேசி முடிவு பார்த்தேன். அடுத்தடுத்து துரைமுருகனை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. பொன்முடி வழக்கு மீண்டும் வந்து விசாரணைக்கு வரும். 2G வழக்கில் ஆர் ராசா வந்து உள்ள வருவார், கீதா ஜீவன், ஐபெரியசாமி, KKSR இந்த மாதிரி எல்லா நபர்களும் உள்ளே வரும்பொழுது நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக ஒரு கண்டன குரல் பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறைக்கு தெரியாமலோ காவல்துறையுடைய மெத்தன போக்கு இல்லாமலோ இது வந்து நடப்பதற்கு சாத்தியம் கிடையாது. அப்போது இதற்கு மேலே வந்து ஸ்டாலினுக்கு என்ன சொல்லணும், நீதிமன்றம் உங்களுடைய ஆட்சியில், உங்களுடைய ஆட்சியின் கட்டுப்பாட்டில் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கூடிய காவல்துறை எந்த அளவுக்கு செயல்படுது, தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. கண்டன குரலே பதிவு பண்ணிருக்காங்கன்னா நீங்கள் எந்த கொம்பனும் குறைச்ச முடியாத ஆட்சின்னு சொன்னீங்கல்ல, இப்போ பேசுங்க ஸ்டாலின். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. NCB கோர்ட்டில் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாபர் சாதிக் சொன்ன வாக்கு மூலமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, நேப்பியர் பாலத்துக்கிட்ட தன்னோட 2 செல்ஃபோனை உடச்சி போட்டதா ஒரு சில தகவல்கள் சொன்னதாக குறிப்பிட்டிருக்காங்க. வேறு என்னென்ன தகவல் அவர் சொன்னதாக அப்டேட் ஆகிருக்கு சார்? சிந்துபாத் கதைக்கும் ஜாஃபர் சாதிக் மேட்டரும் வந்து ஒரு முடிவு பெறாத மாதிரியே போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இது ஒரு நல்ல முன்னேற்றம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கிற்கும் ஜாஃபர் சாதிக் வழக்கிற்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நம்ம இதில் அணுக முடியுது. தமிழக சிறையில் உட்கார்ந்து கொண்டு செந்தில் பாலாஜி வந்து EDக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறதும், இதே திகார் சிறையில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் அடுத்தடுத்த ப்ராசஸ் நடந்து கொண்டே போயிட்டு இருக்குது. அடுத்தடுத்த விசாரணை துரிதமாக போய்கிட்டு இருக்குது. அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போது கடலில் அவருடைய மொபைல் ஃபோனை விட்டெறிஞ்சிருக்கிறார் உடைச்சி. என்றைக்கு நம்ம வந்து சுற்றி வளைக்கப்பட்டோம் தெரிஞ்சதோ முக்கியமான செல்ஃபோன்களை உடைச்சிருக்கிறார். ஆனால் இந்த செல்ஃபோனை நீ உடைச்சிடலாம், அந்த கால் ரெக்கார்டிங் நீ உடைச்சிடலாம், டேட்டா பேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துருக்கிறாங்க. இந்த ஏற்கனவே இவர் யார் கூடலாம் பேசியிருக்கிறான்னு லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்டு வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கிறது எப்போயுமே இருக்கும், அந்த சர்வரில் போய் சேவ் ஆகும். அவங்க அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து குரல் மாதிரி எடுத்தாங்க இல்லையா, வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அங்கே 2 பேரும் பேசக்கூடிய அவர் மொபைலில் கான்டாக்ட் பண்ணி ஜாஃபர் சாதிக் யார்ட்டெல்லாம் பேசியிருக்காரோ அவருடைய குரல் பதிவு, அந்த ஆடியோ எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப கிட்டத்தட்ட வந்து இவர் தான் பேசியிருக்காரதை உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போ ஜாஃபர் சாதிக் கூட இப்போ கைது பண்ண 3 நபருடைய ஆடியோவும் சேர்த்து பொருத்தி பார்த்து கன்ஃபார்மாக ஜாஃபர் சாதிக் இவர் எல்லாமே பேசியிருக்கான்ற விஷயத்தையும் உறுதிப்படுத்திட்டு, ஜாஃபர் சாதிக் இங்கே பாரிஸ் பிராட்வே நினைக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய மணி எக்ஸ்சேஞ்ச் மூலம் தான் வந்து இந்த பணங்களை எல்லாம் வந்து அவர் வாங்கியிருக்காரு போயிருக்காரு அப்படின்ற அந்த தரவுகளையும் எடுத்துருக்கிறாங்க. ஸோ உள்ளபடி ஜாஃபர் சாதிக் என்ன அடுத்த கட்டத்தில் வாய் திறக்க போகிறான்றது தான் எல்லாமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அண்மையில் கிடைக்கப்பட்ட தகவல் என்னாக்கா,
இதை தாண்டி மோடியிடம் ஒரு பிரம்மாஸ்திரமாக ஒரு விஷயம் சிக்கியிருக்கிறதாகவும், அது வந்து நாளைக்கு வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு முக்கியமான நபருக்கு நேரடி செக் வைப்பதற்கான வேலை செய்வதற்கான வேலை நடந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 30,000 கோடின்ற ஒரு விவகாரம் ஒன்று வந்துச்சு தெரியுமா, ஆடியோ பிடிஆர் பேசினது, அதுவாக இருக்கட்டும். அதை தாண்டி இந்த சனாதன மேட்ரு இருக்குல்ல, உதயநிதி பேசி வச்சது, அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது, அந்த விஷயமாக இருக்கட்டும். அதற்கூட வந்து இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரமாக இருக்கட்டும். இதை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு கோணத்தில் போயிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பல ஆயிரம் கோடிகள் வந்து இங்கேருந்து கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரியான அந்த கோணத்தில் வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அந்த 30,000 கோடி 3,000 கோடி எங்கே போனது, எங்கே வந்தது, எந்த மாதிரி போயிருக்கு, ஈடியிலிருந்து சட்டவிரோதமாக இந்த மணல் விவகாரத்தில் ஈடி சொல்லியிருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 4,600 கோடி வந்து அந்த பணம் வந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டது. நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே 4,000 கோடி 4,600 கோடி ஒரு இதில் ஒரே ஒரு துறையில். அதை தாண்டி வந்து அடுத்தடுத்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் பொன்முடியுடைய அவருடைய விவகாரம், அந்த மணல்னா அந்த விவகாரம்லாம் பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமாக போகுது. இந்த டாஸ்மார்க்லேருந்து வந்த 10 ரூபா அது மூலமாக சேமிக்கப்பட்ட பணம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜாஃபர் சாதிக் விவகாரத்துலேருந்து 2,000 கோடி சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அப்புறம் இந்த 30,000 கோடி சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இந்த ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்த முதலீடு அது என்ன வச்சுன்ற விஷயமா இருக்கட்டும், ஓவராலாக ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு. இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் மணி வந்து எங்கே போயிருக்கு, யாரிடம் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் செஞ்சக்கூடிய நபர்கள் எல்லாமே திமுகவை சார்ந்த, திமுகவுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்களாகவே இருக்கும் பொழுது அது யாருக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும், அது உதயநிதி வரைக்கும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரா, சபரீசன் சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்ற எல்லா ஆய்வுக்கும் உட்படுத்தி இது வேறு மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு விஷயத்துலையும் எவ்வளோ பணம் பாருங்கள். இப்போ சாதாரணமாக இந்த 30,000 கோடி ஒரு மேட்ரு, இதில் மணல் விவகாரத்தில் 4,600 கோடி, ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் ஒரு 2,000 கோடி, இந்த ஸ்பெயின் மற்ற முதலீடாக இருக்கட்டும், அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டாம், அதுவே நடக்கட்டும், சரிங்களா. அப்போ ஓவராலாக கனெக்ட் பண்ணும்போது ஹியூஜ் நம்பர் ஆஃப் மணி. இந்த பணம் யாரிடம் கொடுக்கப்பட்டு எங்கே போயிருக்கு, சட்டவிரோத பண பரிவர்த்தனை எப்படி செய்யப்பட்டிருக்கு, இது உள்ளே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் யார், பெரும் முக்கிய புள்ளிகள் யாரெல்லாம் திமுகவை சார்ந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாகவும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் எப்படி பணத்தை வந்து சட்டவிரோதமாக வேறு நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜெகத் ரட்சகனுக்கு எத்தனை ஹோட்டல் இருக்குது, எத்தனை காலேஜ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் உலக நாடுகள் முழுக்க வந்து பணம் இருக்குன்னு தெரியாது. ஜெகத் ரட்சகன் யாருன்றது நமக்கு தெரியும். அதே போல் ஏவாவேலுக்கு எத்தனை காலேஜ் இருக்குது, என்ன மாதிரி பண்ணுறான்னு ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. அப்போ இது போன்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய திமுகவை எல்லாமே யாரை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள், தலைமையை சார்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இப்போ ஓவராலாக இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்பொழுது அதான் சொன்னேன்ல, மோடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நீங்கள் ஜூலை மாதம் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நேரடி செக் உதயநிதிக்கு வச்சுருவாங்க அப்படின்ட்டு. அதை இனி வந்து எப்படி அதை சமாளிக்க போகிறாங்க, எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் என்சிபி கிட்ட தொடர்ந்து வாக்குமூலம் கொடுத்ததான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அந்த 15 நிமிஷத்தில் என்னென்ன விஷயங்கள் அவர் இப்போ சொல்லியிருப்பார் சார்? சார், இது வரைக்கும் நீங்கள் நீதிமன்றம் வந்து இது வரைக்கும் திகார் சிறைக்குள்ளே வந்து உங்களுக்கு லேப்டாப்பையும் மொபைல் ஃபோனோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. முதல் முறையாக ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில், ஏன்னா இது வந்து சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்குன்றதுனாலையும் நியூசிலாந்தோடைய என்சிபியும் சேர்ந்து உள்ளே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு, மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ணி வாக்குமூலம்லாம் வாங்குவதற்கான எல்லா தரவுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாடுகளுக்கு எக்ஸ்ட்ரா அவர் கடத்திருக்கிறதாக பன்மை செய்தி வந்துருச்சு. அந்த 3 நாடுகள் இன்னும் அந்த 3 நாடுகளை எக்ஸ்ட்ரா உள்ள வருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இலங்கை, அப்புறம் முக்கியமாக அமெரிக்கா, அதாவது கண்டுபிடிச்சு சொன்னது அமெரிக்கா, அதை தாண்டி இப்போ இந்தியா அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட இந்த 5 நாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறனால இது ரொம்ப பெரிய பூதாகரமாக போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி, நீங்கள் அதை கூடயே நம்ம ஜாஃபரை பேசும்போது செந்தில் பாலாஜி கடந்துட்டு போயிட முடியாது. அவர் இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா தயவு செஞ்சு இதை முனைப்பாக எடுத்துக்கொண்டு செந்தில் பாலாஜி, நான் தான் சொல்கிறேன், அதே போல் திகாருக்கு மாற்றுங்கள். செந்தில் பாலாஜி இங்கே உட்கார வச்சுட்டு வரைக்கும் ஒன்றுமே நகராது. அப்படி இல்லையா, செந்தில் பாலாஜி சவுக்கையும் ஒரே சிறையில் போடுங்க, 2 பேரும் பேசி ஒரு முடிவு வரட்டும். கேட்டா அதுதானே பண்ண முடியும் சார். நீங்கள் செந்தில் பாலாஜி சவுக்கையும் உட்கார வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம்லாம் வச்சுக்கணும், ஒரு இதுக்கான ஹைப்புக்காக சொல்கிறேன். ஆனால் செந்தில் பாலாஜி இங்கேருந்து நீங்கள் வந்து அவரை கொண்டு போய் மாற்று சிறையில் வச்சு அதை கூட விசாரணைன்னு செஞ்சீங்கன்னாக்கா ஈஸியாக தமிழ்நாட்டில் இது இனிமேட்டு ஒவ்வொரு நபருக்கும் தப்பு செய்கிறவனுக்கு ஒரு பயம் வரும். அப்போ அதே மாதிரி அடுத்தடுத்து துரைமுருகனை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. பொன்முடி வழக்கு மீண்டும் வந்து விசாரணைக்கு வரும். 2G வழக்கில் ஆர் ராசா வந்து உள்ளே வருவார், கீதா ஜீவன், ஐ பெரியசாமி, KKSR, இந்த மாதிரி எல்லா நபர்களும் உள்ளே வரும்பொழுது இந்த நபர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டு சிறையில் உட்காந்துருக்கலாம், முதல்வர் பாதுகாப்பு கொடுப்பார், நம்ம என்ன வேணால் செய்யலாம், கேசரி சாப்பிடலாம் நினைப்பு இருக்குல்ல. இந்த நினைப்பை தகர்க்கணும்னாக்கா, இவர்களுக்கு ஒரு பயம் வரணும்னாக்கா, முதல்ல செந்தில் பாலாஜி இங்கேருந்து மாற்று சிறைக்கு மாற்றியாக வேண்டும். இதற்காகவாவது அண்ணாமலை முனைப்பாக வேலை செய்யணும். அது இப்போ வெளி மாநிலங்கள் இந்த பிரச்சாரம் போயிட்டு இருக்கனால இப்போ நீங்கள் இந்த சவுக்கு விவகாரமாக இருக்கட்டும், இந்த விவகாரமாக இருக்கட்டும், எதையுமே சமயமாக வாய் திறக்கல. கரெக்டாக பார்த்தீங்களா?
இப்போ இங்கே இல்லை. ஸோ இந்த தரவுகள்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு அடுத்து விஷாலும் வந்து இப்போ அண்ணாமலை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரெட் ஜெயின்ற மூவி எப்படி சினிமாவை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு, எப்படிலாம் மிரட்டுறாங்க, தன் படத்தை வெளியில் வரடாமல் நெருக்கடி கொடுக்கறது பார்க்கட்டும், சினிமா துறையோட ஒட்டுமொத்த நபர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய நபராக வந்து அந்த ரெட் ஜெயிண்ட் உதயநிதிலாம் மாறிட்டாங்கன்ற விஷயத்தை வந்து அவர் அங்கே முறையிட்டு அதற்கு ஒரு தீர்வு காணணுன்ற மாதிரியான விஷயத்தை பேச போகிறான்றது அண்மை தகவலாக வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து உள்துறை செயலருக்கும் போதை தடுப்பு பிரிவு இயக்குனருக்கும் ஒரு தகவலை கேட்டிருக்காங்க. கஞ்சா கடத்தல் வழக்கு எத்தனை வழக்கு பதிவாக இருக்குது, யாரெல்லாம் கைதாகிருக்காங்க, இந்த டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன கண்டனம் பதிவு பண்ணியிருக்காங்க? போலீஸாருக்கு தெரியாமல் கஞ்சா கடத்தல் இங்கே நடக்காது. அதான் முக்கியமான விஷயம். நம்ம அதைத்தான் பேசணும். நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக ஒரு கண்டன குரல் பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறைக்கு தெரியாமலோ காவல்துறையுடைய மெத்தன போக்கு இல்லாமலோ இது வந்து நடப்பதற்கு சாத்தியம் கிடையாது. அப்போது இதற்கு மேலே வந்து ஸ்டாலினுக்கு என்ன சொல்லணும்? நீதிமன்றம் உங்களுடைய ஆட்சியில், உங்களுடைய ஆட்சியின் கட்டுப்பாட்டில், உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை எந்த அளவுக்கு செயல்படுது, தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. கண்டன குரலே பதிவு பண்ணிருக்காங்கன்னா நீங்கள் எந்த கொம்பனும் குறைச்ச முடியாத ஆட்சின்னு சொன்னீங்களா? இப்போ பேசுங்க ஸ்டாலின். மக்கள் கேள்வி எழுப்புறாங்கல்ல, இப்போ நீங்கள் பேசுங்க. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்றீங்க. நீதிபதி குற்றம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. இப்போ காவல்துறை அனுமதி இல்லாமலோ காவல்துறையோட மெத்தன போக்கு இல்லாமலோ நடப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லும் பொழுது, அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் இல்லை, மெத்து கிடையாது, எந்த போதைப் பொருள் கிடையாது, மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் இருப்பது போல் சித்தரிக்கிறாரு, அவர்களுடைய பதவிக்கு அழகு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ சொல்லுங்கன்றேன். என்ன சொல்லுவார்? இப்போ பேசுங்க. பேசுவாரா? இது நம்மளுடைய சாபக்கேடுங்க. நம்ம இந்த மாதிரி நபர்கள்லாம் ஆட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை போட்டு சாகடிச்சிட்டு வதச்சிக்கிட்டு நம்மளுடைய எதாவது சொல்கிறல திமுகன்ற ஒரு கட்சி அவங்க குடும்ப கட்சின்னு நினச்சிக்கிறது, தமிழ்நாடு என்பது அவங்களோட சொத்துன்னு நினச்சிக்கிட்டு மொத்த பயிலும் சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணி நம்மளாம் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு படிப்புக்கு பிள்ளைகள் வந்து செலவு பண்ண முடியாத ஒரு நிலைமையை நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க. ஒரு தண்ணீர் குடிப்பதற்கு கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காசு கொடுத்து தண்ணியை வாங்கக்கூடிய நிலைமையில் கொண்டு போய் விட்டு வச்சுருக்கிறீங்க. கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவனோட தலையிலையும் மண்ணவாரி போடுறது, அவனுடைய சொத்தை பிடுங்கிறது, அவர் மீது குண்டாஸ் போடுறது. இங்கே உங்களுக்கு வந்து மக்கள் நல்லா வாழணும்னு சொல்லி மத்திய அரசு காசை கொடுத்தா 4000 கோடி நக்கிட்டு போயிட்டு மக்களை பெருவெள்ளத்தில் மூழ்க வைக்கிறது, சாக வைக்கிறது, கள்ளசாரத்தை கொடுத்து இந்த பக்கம் ஒரு பக்கம் கொள்வது, இதை தட்டி கேட்கக்கூடிய வியக்குலை வெட்டுறது, ராணுவ வீரர்களை வெட்டுறது, ஊடகவியலாளர்களை குறிப்பாக வெட்டுவது, இது போன்ற விஷயங்கள் நடந்து கொடுக்குன்னா நம்ம சாபக்கேடுன்ற இவர்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இவர்கள் நம்மளை ஆட்சி செய்கிறாங்கன்ற இந்த காட்சி சீக்கிரம் மாறணும். தொடர்கதையாக வரலாறு எப்பயுமே 100 வருஷத்துக்கு ஒரு முறை தலைகீழாக மாறும். அந்த மாதிரி மாறி திமுகன்ற ஒரு கட்சியை மொத்தமாக சுருட்டி கீழே வெளியில் வைக்கிற வரைக்கும் இவர்களுக்கு எதிரான கொடுக்கக்கூடிய கண்டன குரலில் மக்கள் வந்து நிப்பாட்டக்கூடாது, ஊடகவியலை நிப்பாட்டக்கூடாது. சவுக்கை அடக்குவது போல எல்லா நபர்களையும் அடக்கலாம்னு நினைக்கிறாங்களா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சீக்கிரம் வைக்கணுன்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸு தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்தாகிருக்கு, கட்டுப்பாட்டுக்கு இருந்து. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த துறை சார்ந்த அமைச்சர் யார் சார்? சிவசங்கர். அவருக்கு மெடல் கொடுக்கலான்னு பார்க்குறேன் சார். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே தொடர்கதையாக வந்து பேருந்து விபத்து அதிகமாக நடந்துச்சு. ஒரு பெண் பயணி வந்து ஓட்டையில் கீழே விழுந்ததாக இருக்கட்டும், பேருந்து படிக்கட்டு கீழே விழுந்ததாக இருக்கட்டும், அதை தாண்டி கண்டக்டர் வந்து வளைவில் வந்து கீழே விழுந்ததாக இருக்கட்டும், சீட்டு போயிருந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, இனிமேட்டு வந்து எல்லா பேருந்துகளும் ஆய்வு செய்த பிறகு தான் பயன்பாட்டுக்கு வரும்ட்டு. மீண்டும் மீண்டும் அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து அசம்பாவிதம் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஒரு டோர் கீழே உடஞ்சி விழுந்து ஒரு பெண் பயணி மீது விழுந்துருச்சு, ரோட்டில் இருந்த ஒரு பெண் மேலே விழுந்துருச்சு, மறுபடியும் டயர் கீழே விழுந்துச்சு, மறுபடியும் வந்து மக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அப்போது நான் சொன்னேன், உயிரிழப்பு ஏற்படுற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பார்க்க மாட்டீங்களான்ட்டு. இன்றைக்கி ஒரு பஸ்ஸு தலைகுப்புற கவிழ்ந்து விழுந்து கட்டுப்பாட்டிலேருந்து அவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது. பல கண்டக்டர் டிரைவர்கள் சொல்லக்கூடியது, அந்த பஸ்ஸு வந்து நாங்கள் எங்களால் ஓட்டுவதற்கு தகுதியற்ற பஸ்ஸாக இருக்குது, ஒரு கீர் பாக்ஸ் ஒழுங்காக இல்லை, ஒன்றும் போட முடியல, எல்லா இடத்துலையும் ஆடுது. குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் கிராமத்து பக்கம்லாம் போனால் நம்ம டயருக்கு நேரம் அந்த சீட்டில் உட்காரதான்றாங்க. கீழே டயர் தெரியுது, அவ்வளோ கேப் இருக்குது, ஏதாவது பரவலையும் விழுந்துச்சுனாக்கா என்ன ஆகுறதுன்ற ஒரு பயம் இருக்குது. இப்போ இதற்கு வந்து அந்த போக்குவரத்து சிவசங்கர் தானே, அவரும் முதல்வர் தான் பதில் சொல்லணும். இதை பற்றி நம்ம என்ன பேச முடியும்? இதுக்கு மேலே எவ்வளோ தான் நம்ம வந்து இந்த பிரச்சனையை எடுத்து கொண்டு போய் வச்சாலும் செவிடங்காதல உள்ள சங்கு மாதிரி நான் அதை எதை பற்றியும் கண்டுக்க மாட்டேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். மக்கள் செத்தாலும் சரி, எவன் எக்கெடு கட்டு போனாலும் சரி, நான் அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது, கவலைப்படுறதும் கிடையாது. நாங்கள் ஜாலியாக இருப்போன்ற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா நான் சொல்லலை, இதான் நமக்கு கிடைச்ச சாபக்கேடு. என்ன சொல்ல முடியும் இதுக்கு மேலே? சொல்லுங்கள் ஹரி. வெக்கக்கேடாக இருக்குது ஹரி, இதுக்கு மேலே பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார். நன்றி ஹரி.